தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். மகனுக்கு எதிராக போலீஸ் நிலையம் சென்ற தந்தை, மகன் தலைமறைவு. கனடாவில் அகதி அந்தஸ்து கோரும் தமிழருக்கு மகிழ்ச்சியான தகவல். தனியார் நிறுவன மனித உரிமையாளருக்கு விதிக்கப்பட்ட தண்டனை. திருக்கோணேஸ்வர ஆலய கடை தெருவில் நபர் ஒருவரின் மோசமான செயல். அனுராதபுரத்தில் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் தன்னுடைய மகனுக்கு எதிராக போலீஸ் நிலையத்திற்கு சென்று அங்கு முறைப்பாடு ஒன்றினை மேற்கொண்டுள்ளார். அதன் அடிப்படையில் போலீஸ் சீருடையின் உத்தியோகபூர்வ இலக்க தகடு மற்றும் சீருடையின் 2 பொத்தான்களை திருடி விற்பனை செய்துள்ளதாக முறைப்பாட்டினை மேற்கொண்டுள்ளார். இந்த குற்றச் செயலை தன்னுடைய மகனை மேற்கொண்டுள்ளதாக சந்தேகிக்கப்படுவதாகவும் அவர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாட்டினை மேற்கொண்டதை அடுத்து மேலும் விசாரணைகளை மேற்கொண்ட போது சாலியவெல போலீஸ் நிலையத்தில் கடமை போலீஸ் அதிகாரி ஒருவரை இந்த முறைப்பாட்டினை மேற்கொண்டுள்ளார். குறித்த போலீஸ் அதிகாரியுடைய மகன் வீட்டிலிருந்து தப்பித்து சென்றுள்ளதாகவும் அவரை கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக ராஜாங்கனி போலீசார் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கனடாவில் புகலிடம் கோருபவர்கள் தொடர்பில் புதிய நடைமுறை ஒன்றை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்துள்ளார். கனடாவில் புகலிடம் கோருபவர்களுடைய எண்ணிக்கை சடுதியாக அதிகரித்ததன் காரணமாகவே அதனை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அதற்காக விரைவான விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு முடிவுரையை அறிவிக்குமாறு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது. அகதி அந்தஸ்து கோரிக்கை பரிசீலனை செய்ய இதுவரை 18 மாத காலங்கள் எடுப்பதாகவும் எனினும் அதனை 9 மாதங்களாக குறைக்கப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக தலைநகர் ஓட்டாவாவில் அறிமுகம் செய்யப்படுவதாகவும் விரைவில் நாடு முழுவதும் நடைமுறைப்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு குயிபஸ் மாகாண முதல்வருக்கும் இடையிலே இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இந்த விடயம் குறித்து பேசப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெண் எழுத்தாளர் ஒருவரை தவறான நடைமுறைக்கு உட்படுத்தியது குற்றச்சாட்டின் பெயரில் தனியார் நிறுவனம் ஒன்றின் மனித உரிமையாளருக்கு 7 வருட கடூழியர் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் குறித்த சந்தேக நபர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட வேளையிலே அவருக்கு 7 வருட கடூழியர் சிறை தண்டனையும் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு 7,50,000 ரூபாய் நட்ட ஈடு வழங்க வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். இதற்கு முன்னதாக இது தொடர்பான 3 குற்றங்கள் இருந்து குறித்த சந்தேக நபரான குற்றவாளி நீதிமன்றத்திலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. எனினும் மேல் நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து பாதிக்கப்பட்ட தரப்பினால் தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டுக்கு இணங்கவே நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களாக சம்பத் அபயகோன் மற்றும் பி குமாரரட்னம் போன்ற நீதி அரசர்களை கொண்ட அமர்வில் குற்றம் சாட்டப்பட்ட 3 குற்றங்களுக்கு எதிராக குறித்த சந்தேக நபர் குற்றவாளி என்பது தெரிய வந்துள்ளதை அடுத்து இந்த தீர்ப்பினை நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. திருகோணமலை திருக்கோணேஸ்வர ஆலய கடை தெருவுக்கு முன்பாக நபர் ஒருவர் கசிப்பு விற்பனையில் ஈடுபட்டு கொண்டிருந்த வேளை போலீசாரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கைது நடவடிக்கையானது கடந்த 23ஆம் தேதி இடம்பெற்றுள்ளதாகவும் மேலும் மிகுந்தபுரம் பகுதியை சேர்ந்த 42 வயதான குடும்பஸ்தர் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவல்களின் அடிப்படையில் திருக்கோணேஸ்வர ஆலய கடை தெருவிற்கு முன்பாக நபர் ஒருவர் கசிப்பு விற்பனையில் ஈடுபட்டு கொண்டிருந்ததாக தகவல் வந்துள்ளதை அடுத்து அங்கு சென்று பார்த்த பொழுது குறித்த நபர் இளநீர் விற்பனை செய்வதோடு கசிப்பு விற்பனையிலும் ஈடுபட்டு வந்துள்ளார். சந்தேக நபர் விற்பனைக்கு வைத்திருந்த 15 போத்தல்களில் 14 போத்தல்களை விற்பனை செய்து முடித்துள்ளதை அடுத்து ஒரு போத்தலுடனே போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கைது செய்யப்பட்ட நபர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதை அடுத்து இன்றைய தினம் திருகோணமலை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை திருகோணமலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிவதற்கு www.tamil24 எனும் இணையதளத்தின் ஊடாக பிரவேசியுங்கள். வணக்கம்.